மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கூத்தப்பன்பட்டியில் கடந்த 1974ஆம் ஆண்டு பிறந்தவர் வி.கே. பாண்டியன். பள்ளி கல்லூரி படிப்பை தமிழகத்தில் முடித்தவர் கடந்த 2000ஆம் ஆண்டு IAS அதிகாரியாக உயர்ந்தார். பஞ்சாப் கேடராக பணியை தொடங்கிய பாண்டியன் ஒடிசாவைச் சேர்ந்த IAS அதிகாரி சுஜாதா என்பவரை காதலித்து திருமணம் செய்தார். இதன் பிறகு ஒடிசா கேடராக பணியை தொடங்கிய பாண்டியன் துணை ஆட்சியராக பணியாற்றிய காலத்திலேயே விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்து விவசாயிகளின் அன்பை பெற்றார். 2005ஆம் ஆண்டு மயூர்பஞ்ச் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்ட பாண்டியன் அங்கு நக்சலைட் ஆதிக்கத்திற்கு முடிவு கட்டி அமைதியை ஏற்படுத்தி அசத்தினார். தொடர்ந்து கஞ்சம் தொகுதி ஆட்சியரான பாண்டியன் அங்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்களுக்கு வங்கிக் கணக்குகளில் நேரடியாக ஊதியத்தை செலுத்தி இடைத்தரகர்களுக்கு முடிவு கட்டினார். பாண்டியனின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக ஊதியத்தை அனுப்பும் திட்டத்தை தான் பிறகு மத்திய அரசு நாடு முழுவதும் பயனாளிகளின் வங்கி கணக்குகளுக்கு மானியத்தை அனுப்பும் திட்டமாக அமல்படுத்தியது. இதன் காரணமாக நவீன் பட்நாயக்கின் குட் புக்கில் இடம் பிடித்த பாண்டியன் 2011ஆம் ஆண்டு முதலமைச்சர் அலுவலகத்தில் பணியில் இணைந்தார். நவீன் பட்நாயக்கின் தனி செயலாளராக நியமிக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒடிசா மாநில அரசை வழிநடத்தும் நபராக பாண்டியன் செயல்பட்டு வந்தார். குறிப்பாக ஒடிசா மாநில பொதுப்பணித்துறையில் பாண்டியன் மேற்கொண்ட நிர்வாக மாற்றங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் வழிகாட்டியது. தொடர்ந்து ஒடிசா மாநில அரசின் சேவைகளை ஏழை எளிய அடித்தட்டு மக்களின் வீடுகளுக்கே கொண்டு சேர்த்தார் வி.கே. பாண்டியன். கடந்த 2014 மற்றும் 2019 சட்டப்பேரவை தேர்தல்களில் பிஜு ஜனதா தளம் மீண்டும் வென்று நவீன் பட்நாயக் முதலமைச்சராக பதவியேற்றதற்கு ஒடிசாவில் அவர் செயல்படுத்திய நலத்திட்டங்கள்தான் காரணம் என புகழப்பட்டது. இந்த நலத்திட்டங்களை முதலமைச்சர் பட்நாயக்கின் தனி செயலாளராக இருந்து செயல்படுத்தியது வி.கே. பாண்டியன். இதன் மூலம் ஒடிசா மாநிலத்தின் செயல்பாடுகளை தாண்டி ஆளும் பிஜு ஜனதா தளம் கட்சியின் விவகாரங்களிலும் வி.கே. பாண்டியனின் ஆலோசனைகளை நவீன் பட்நாயக் பெற ஆரம்பித்தார். மூத்த அமைச்சர்கள், தலைமை செயலாளர், உள்துறை செயலாளர் என ஒடிசாவின் அதிகார மையத்தை உருவாக்கும் நபராகவும் பாண்டியன் உருவெடுத்தார். பாண்டியனின் நிர்வாகம் மற்றும் அரசியல் செயல்பாடுகளால் நவீன் பட்நாயக்கின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக பாண்டியனை மாற்றியது. ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கிற்கு தற்போது 77 வயதாகிறது. அவரது நினைவுத்திறன் வேகமாக குறைந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ஒடிசாவில் மீண்டும் பிஜு ஜனதா தளம் வெற்றி பெற்றால் பட்நாயக் மறுபடியும் முதலமைச்சராக பதவி ஏற்க மாட்டார் என்று கூறப்படுகிறது. அத்தோடு பிஜு ஜனதா தளம் தலைவர் பதவியையும் அவர் ராஜினாமா செய்ய உள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு IAS பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிஜு ஜனதா தளம் கட்சியில் இணைந்தார் வி.கே. பாண்டியன். IAS பதவியிலிருந்து விலகிய பாண்டியனுக்கு உடனடியாக கேபினெட் அமைச்சர் அந்தஸ்துடன் பதவி கொடுக்கப்பட்டது. அத்தோடு பிஜு ஜனதா தளத்தின் சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்கான முகமாகவும் பாண்டியன் மாறினார். எனவே ஒடிசாவில் மீண்டும் பிஜு ஜனதா தளம் வென்றார். நவீன் பட்நாயக்கின் வாரிசாக வி.கே. பாண்டியன் முதலமைச்சர் பதவியை ஏற்பார் என பேச்சுகள் அடிபடுகின்றன. இல்லை என்றால் பிஜு ஜனதா தளத்தின் தலைவராக பாண்டியன் நியமிக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இதனால்தான் தேர்தல் பரப்புரையின் போது ஒடிசா மாநிலத்தை தமிழர் ஒருவர் ஆட்சி செய்வதை அனுமதிப்பதா என கேள்வி எழுப்பியிருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.